தமிழ் மக்களுக்கு வணக்கம். பன்னீர்செல்வம், ஸ்டாலினுடன் சந்திப்பு அப்படின்றது தான் இன்றைக்கு அதாவது கடந்த 2 நாட்களாக மீடியாவுல பேசுபொருளா இருக்கு. இதை மீடியாவுல பேசுபொருளா வைத்திருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் வரேன். ஆனா பன்னீர்செல்வம் யார் அப்படின்றத நம்ம முதல்ல எடுத்துப்போம். பார்த்தீங்கன்னா, நேற்று காலை இவர் தியோசாபிக்கல் சொசைட்டி, அதாவது ஸ்டாலின் தியோசாபிக்கல் சொசைட்டியில போயிட்டு வாக்கிங் போவார் எப்பவுமே. அடையாறில இருக்கக்கூடிய தியோசாபிக்கல் சொசைட்டி, அன்னிபெசன்ட் அம்மையார் உருவாக்கியது. அங்க வாக்கிங் போவது வழக்கம். அவர் அங்கே வாக்கிங் போவார் அப்படின்றது தெரிந்து அங்கே கொண்டு போய் நிறுத்தப்பட்டார் நம்ம பன்னீர்செல்வம். எதனால் நிறுத்தப்பட்டார் என்றால், அது அதற்கு முன்னால் முந்தானேத்து இரவு நடந்த சில நகர்வுகள். அந்த நகர்வுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உதயச்சந்திரன் இந்த அசைன்மெண்ட்டை எடுத்துக்கொள்கிறார். உதயச்சந்திரன் யாருன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். முதலமைச்சருடைய செயலாளர். அவர் இந்த அசைன்மெண்ட்டை எடுத்துக்கொள்கிறார். இந்த அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா, தென் மாவட்டங்களில் இப்போ இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தென் மாவட்டங்களில் அவருடைய கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த கூட்டங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மக்கள் வருகிறார்கள் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்களில் சில முக்கிய பிரமுகர்கள், ராமநாதபுரம் சமஸ்தானம் உட்பட முக்கிய பிரமுகர்கள், இவங்க எல்லாரும் சேர்றாங்க அதிமுகவில் அப்படின்றதும் தெரிய வருது. இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம அதே இடத்தை சார்ந்த நபர்கள் அல்லது அந்த இடத்தை போட்டியிட்ட இப்போ ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் போட்டிட்டார் இல்லையா, இந்த நபர்களை கொண்டு முதலமைச்சரோடு நிறுத்தினோம்னாக்கா மீடியா முழுக்க அந்த இடத்த தான் கவர் பண்ணுவாங்க, இதை கவர் பண்ண மாட்டாங்க அப்படின்றது கூட ஒரு யோசனையாக இருந்திருக்கலாம். அதன் அடிப்படையில் இந்த ஓபிஎஸ்க்கு கூப்பிட்டு இந்த மாதிரி ஓபிஎஸ் தரப்பு, ஓபிஎஸ் கூட சொல்ல மாட்டேன், ஓபிஎஸோட மகன் ரவீந்திரநாத்தை அவனை கூப்பிட்டு இந்த மாதிரி சிஎம்மை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் வேற இப்போ உடனே வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பி வரக்கூடிய இடத்துல தான் பன்னீர்செல்வம் இருக்கிறார். ரஜினிகாந்த் வீட்டில் கொலு வைத்தால் முக்கியமாக பார்த்தீங்கன்னா குடும்ப பெண்களை எல்லாம் கூப்பிடுவாங்க. இவங்கெல்லாம் வருவாங்க, வெத்தலை பாக்கு வாங்கிட்டு போவாங்க. அது மாதிரி ரஜினிகாந்த் வீட்டில் கொலு வைத்தால் வெத்தலை பாக்கு வாங்குவதற்கு கூட சொல்வார் பன்னீர்செல்வம். எதுக்குன்னா, அப்படியாவது சூப்பர் ஸ்டார் வீட்டில் பன்னீர்செல்வம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு மீடியாவில் ஒரு இடத்தை காண்பித்து கொள்ள வேண்டும். இவ்வளவு தான் பன்னீர்செல்வம். சரியா? இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சந்திரபாபு நாயுடுவோடைய பதவியேற்பு விழா, அந்த சந்திரபாபு நாயுடுவோடைய பதவியேற்பு விழாவில் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா 3வது வரிசையில் போட்டிருக்காங்க. அங்கேயும் போய் உட்கார்றாரு. என்னன்னா தான் இருக்கோம் அப்படின்னு காண்பிக்கணும். ஏன்னா ஓபிஎஸ்ங்கிற நபர் யார்? 2001 முதல் முறை எம்எல்ஏ ஆக்கப்படுகிறார். அதுவும் தினகரனுடைய தயவினால் எம்எல்ஏ ஆக்கப்படுகிறார். தினகரனுடைய தயவினால் எம்எல்ஏ ஆக்கப்பட்ட அவர் விதியின் கோலத்தினால் அங்கே முதல் முறை எம்எல்ஏவை, அதாவது அங்கே பழுத்த அனுபவஸ்தர்கள் இருந்தாலும் கூட நமக்கு கைப்பாவையாக யார் இருப்பார்கள் அப்படின்றது தோதாக தேர்வு செய்து அந்த கைப்பாவையை கொண்டு இப்போ 6 மாதமோ 5 மாதமோ தானே நம்ம அந்த கேஸ்லேருந்து விடுவிக்கிற வரைக்கும் யாரை போடலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த குடும்பத்திற்கு தோதாக இருக்கக்கூடிய நபராக இருந்த காரணத்தினால பன்னீர்செல்வம் அங்கே பரிந்துரை செய்யப்படுகிறார். அதனால் பன்னீர்செல்வம் அங்கே வைக்கப்படுகிறார் முதலமைச்சராக. அவ்வளவுதான். இவருக்கு ஏதோ திறமை இருந்ததுனாலையோ இல்லை கட்சியில் மிகப்பெரிய விசுவாசியாக இருந்ததுனாலையோ எல்லாம் இவர் முதலமைச்சராக்கலை. நமக்கு ஒரு கைத்தேர்ந்த கைப்பாவை தேவை. அந்த கைப்பாவை யார், அந்த கைத்தடி யாராக இருக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த கைத்தடி நல்ல கைத்தடி, சிறந்த கைத்தடி, முதல் முறை எம்எல்ஏ, நம்ம சொல்கிறத கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு தான். சரியா? இவர் ஏதோ பெரிய திறமைசாலி மாதிரியும் அதனால் அம்மா அப்படியே இவரை அடையாளம் கண்டது மாதிரியும் இதெல்லாம் கதை. அப்புறம் அம்மாவின் மூத்த மகன் பரதன், கோபரதன், இதெல்லாம் நான்சென்ஸ். இதெல்லாம் நான்சென்ஸ் என்பதையும் பாஜகவை உணர்ந்து விட்டது. ஏன்னா ஒரு முறை இல்லை 3 முறை வாய்ப்பு கொடுத்தது பாஜக பன்னீர்செல்வத்திற்கு. எந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுத்ததுன்னா, ஒரு ஆளுநரையே மாநிலத்திலேருந்தே வெளில அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு ஆளுநர் தமிழ்நாட்டிலேருந்தே ஓடி போயிட்டார். அப்பொழுது இந்த பன்னீர்செல்வம் தர்மயுத்தம் நடத்தி கொண்டிருந்தார். யாருக்கு எதிராக தர்மயுத்தம் நடத்தி கொண்டிருந்தார்? திருமதி சசிகலா அவர்களுக்கு எதிராக தர்மயுத்தம் நடத்தி கொண்டிருந்தார். இந்த குடும்பமே அப்புறப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு தர்மயுத்தம் நடத்தி கொண்டிருந்தார். யாருடைய தூண்டுதலின் பேரில் நடத்தி கொண்டிருந்தார்? இதை பிற்காலத்தில் துக்ளக்குடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய திரு குருமூர்த்தி அவர்களே என்கிட்ட வந்தார். நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா, இன்னும் சில வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் நான் இங்கே பேச விரும்பல. இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி போய் அந்த அம்மாவுடைய சமாதியில் போய் உட்காரு, தியானம் பண்ணு, உனக்கு வழி பிறக்கும் அப்படின்னு. வழி பிறக்கணும்னா என்ன? நீ தியானம் இரு, இந்த கட்சியை எப்படியாவது
அப்படின்றது தான் சரியா. ஆனால் உடைக்க முடியல. எம்எல்ஏக்களை எப்படியாவது கொண்டு வந்து தன் பக்கம் வசைப்படுத்திடலான்னு நினச்சார், முடியலை. இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இவர் இபிஎஸ்ட்ட போய் சரண்டர் ஆகிறார். அது சரண்டர் ஆகிற கதைக்கு முன்னால் ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது. இது வந்து என்னுடைய தனிப்பட்ட பங்கும் அதில் இருக்குது அப்படின்றதுனால இதை நான் பகிர்ந்து கொள்கிறேன் இன்றைக்கு உங்கள்கிட்ட. ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னாக்கா, ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா கேஷ் ஃபார் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம்ஸ் நவ்வில் 2017ஆம் ஆண்டு ஒரு நியூஸ் பிரேக் ஆகியிருக்கும். அதை வந்து யார் பிரேக் பண்ணியிருப்பாருன்னா ஷபீர் அகமது பிரேக் பண்ணியிருப்பார். உண்மையில் ஷபீர் அகமதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஷபீர் அகமதுக்கு அது என்னென்னு கூட தெரியாது. அது கடைசி கட்டத்தில் நாம் போய் கொடுத்தோம். அது யார் செய்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஷானவாஸ்னே ஆளூர் ஷானவாஸ்ன்னு நினச்சிடாதீங்க, அந்த பொறுக்கி பய கிடையாது. இந்த ஷானவாஸ் யார் அப்படின்னா மூன் டிவி அப்படின்றத நிறுவனத்தை வைத்து கொண்டிருந்தவர். அவர் மீடியாவில் ஒரு முன்னோடி. அவரும் நானும் கூட சொல்லலாம், அவர் தான் முன்னெடுத்தது, நான் அது கூட இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் முன்னெடுத்து செய்தது தான் அந்த கேஷ் ஃபார் ஓட்ஸ். அது ஒன்றும் இல்லை, இந்த பன்னீர்செல்வத்தை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றத அப்பொழுதுலேருந்தே நாங்கள் முடிவு செய்தோம். பன்னீர்செல்வம் ஒரு பக்கம் பாஜகவையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார், ஒரு பக்கம் அதிமுகவையும் இவர் வந்து கபலீகரம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். அது கபலீகரம் என்றால் அவருக்கு அந்த அளவுக்கு திறமையெல்லாம் கிடையாது. ஆனால் இதை எப்படியாவது தனக்கு ஒரு பதவியை பெற்றுவிட வேண்டும் அப்படின்றது மட்டும்தான் அவருடைய நோக்கம். அவர் வாழ்நாள் முழுக்க அது மட்டும்தான் நோக்கம், வேறு எந்த நோக்கமும் கிடையாது. அப்போது அந்த பதவி அப்படின்றது கிடைப்பதற்காக அவர் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்வதற்கு தயாராக இருக்கிறார். அந்த எல்லைக்கு செல்வது அப்படின்றத அவருடைய முயற்சியில் செய்வாரா என்றால் சத்தியமாக பண்ண மாட்டார், மற்றவங்க பண்ணித்தரணும். அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, டெய்லி காலையில் எல்லாரையும் கூப்பிட்டு, எங்கேயா எம்எல்ஏ எல்லாம் எங்கேயா யாரையும் பிடிக்க முடியல, என்னையா எந்த எம்எல்ஏவும் உடைக்க முடியல அப்படின்ட்டு. அப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிறார், ஆட்சி சென்று கொண்டிருக்கிறது, தினகரன் குடசீல் கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டம். அப்போது உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க, உத்தரவாதம் கொடுக்குறாங்க, போயிட்டு நாங்கள் எப்படியும் பர்ச்சேஸ் பண்ணிட்டுவோன்ட்டு. அப்போ தான் ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷனை நம்ம ஏற்படுத்துகிறோம். ஸ்டிங் ஆப்ரேஷனாக ஜட்டிக்குள்ளே கேமரா வைத்து எடுக்கக்கூடிய விவகாரம் கிடையாது, யாருடைய பர்சனல்குள்ளேயும் போகக்கூடிய விவகாரம் கிடையாது. ஸ்டிங் ஆப்ரேஷனை என்ன பண்ணுறோம்னா, நம்முடைய ஸ்டூடியோவுக்கு அழைக்கிறோம், மதுரையை சேர்ந்த ஒரு எம்எல்ஏவே அழைக்கிறோம், சரவணன்ங்கிற எம்எல்ஏ. டாக்டர் சரவணன் கிடையாது, இது வேறு ஒரு சரவணன். அதனால் இந்த சரவணன் என்கிற அந்த எம்எல்ஏவை நான் கூப்பிட்டு ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணோம். அந்த ஸ்டிங் ஆப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 நாட்கள் இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் நடைபெற்றது. இந்த 75 நாட்களில் அவன் எல்லா உண்மையும் உலகிட்டான். அதாவது பாஜகவை வைத்து, பாஜகவை பயன்படுத்தி, பாஜகவுக்கு சில உத்தரவாதங்களை கொடுத்து, அதிமுகவை எப்படி நாங்கள் உடைத்து கொண்டு வருகிறோம் என்றெல்லாம் இவர்கள் உத்தரவாதங்களை சரமாரியாக கொடுத்து வந்திருக்கிறார்கள். நான் இந்த இடத்துல பாஜகவை குறையே சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன் தெரியுமா? ஒரே விஷயத்திற்காக தான். ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய இருப்பை பலப்படுத்திக் கொள்வதற்கு எதை வேண்டுமானாலும் செய்யலாம், அது தப்பே கிடையாது. ஆனால் கட்சிக்குள்ளேயே இருந்து கொண்டு அதற்கு துணை போகிறான் பாருங்க, அவன் அயோக்கிய பைய. அப்படியான அயோக்கிய பைய தான் இந்த பன்னீர்செல்வமாக இருந்திருக்கிறார் அப்படின்றது தான் நாம் சொல்லக்கூடியது. இதனால் தான் அவர் மீதான மரியாதை குறைந்தது. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 நாட்கள் ஃபுல்லாக எடுத்துட்டோம். ஃபுல்லாக சொல்கிறான், இன்றைக்கி ஓபிஎஸ் பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அன்றைக்கே போட்டு வைக்கிறான். ஒரு பக்கம் ஸ்டாலினுடன் தொடர்பில் இருக்காப்புல, ஒரு பக்கம் பாஜகவோட பேசிகிட்டு இருக்காப்புல, எப்படியும் தான் வந்து அமர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாப்புல. இதெல்லாம் நடைபெறுகிறது. இதெல்லாம் நடைபெறும் பொழுது இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி ஒன்றுத்தையும் கொண்டு போய், அப்போ பார்த்தீங்கன்னா டிடிவி அவர்களுடைய மனைவி திருமதி அனுராதா அவர்கள், அவங்கக்கிட்ட போய் கொடுக்குறேன், அவங்ககிட்ட போய் சொல்கிறேன், இந்த பாருங்கள் இந்த மாதிரி இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அவங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிறாங்க. கேட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி, அப்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரமுகர்கிட்ட சொல்லிவிட்டு, நீங்கள் என்னென்னு கொஞ்சம் பாருங்கள், இதை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எக்ஸ்போஸ் பண்ணணும்னு வரும்பொழுது இன்னொரு விஷயம் நடக்குது. இதுதான் நீங்கள் ஓபிஎஸ்ஐ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்வது என்னென்னா, இந்த ஸ்டிங் ஆப்ரேஷனோட கடைசி கட்டம் எங்கே கொண்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 எம்எல்ஏக்கள், முக்கியமாக அதிமுகவுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், அதுவும் எஸ்சி எம்எல்ஏக்கள், இந்த 4 எம்எல்ஏக்களை நாங்கள் வந்து, ஏன்னா இதில் எந்த இடத்துலையும் வந்து சாதி அப்படின்ற ஒரு இது வந்துடக்கூடாது அப்படின்றதுனால தான் எஸ்சி எம்எல்ஏக்கள்னு தேர்வு பண்ணுறோம். இவங்க வந்து 4 பேர்
இந்த 4 பேருக்கு வந்து பணம் கொடுப்பதற்கு தயாராக இருந்தது ஓபிஎஸ் தரப்பு. ஏன்னா டெய்லி காலையில் எழுந்து எங்கேயா எம்எல்ஏ வருவான்னீங்க, எங்கேயா இன்னும் வரலன்னு கேட்டே இருக்காப்புல. டெல்லியிலேருந்து எனக்கு கேட்டே இருக்காங்க, எங்கே ஒரு எம்எல்ஏ கூட உன்னை இழுக்க முடியலையேன்னு, நான் என்னையா பண்ணுறது அப்படின்ட்டு ஓபிஎஸ். அப்போது இந்த 4 எம்எல்ஏக்கள் நீங்கள் எனக்கு கொடுங்க, இந்த 4 எம்எல்ஏக்களை கூட்டு போய் நாங்கள் வந்து உட்கார வைக்கிறோம் பேச்சு வார்த்தைக்கு. பன்னீர்செல்வனுடைய மகன்கள் தயாராக இருக்கிறாங்க. 2 எருமை மாடுகள் இருக்காங்க. என்ன, இந்த 2 எருமை மாடு, ஒன்று ரவீந்திரநாத், இன்னொருத்தன். இந்த 2 எருமை மாடுகள் தயாராக இருக்கிறார்கள் பணத்தை கொடுப்பதற்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் 3 கோடி ரூபா பணத்தை வச்சு ரெடியாக இருக்கான். 4 கோடி ரூபா கிட்டத்தட்ட. ஒரு எம்எல்ஏக்கு 4 கோடி ரூபா கொடுப்பதற்கு தயாராக இருந்தார். இந்த 4 கோடி ரூபாயும் காரில் வச்சு தயாராக இருக்கான். இந்த ஜெயபிரதீப்ன்றவன் இன்னொரு எருமாடு, மூத்த எருமாடு ரவீந்திரநாத். இவங்க தயாராக இருக்கானுங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த 4 கோடி ரூபாய் காரில் வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் 4 எம்எல்ஏக்கள் அனுப்புங்க, இவங்க பணம் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. அதை அப்படியே வாங்கிட்டு நேராக ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி போய்டுவோம். ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி போய்ட்டு வெளிப்படுத்திடுவோம். இதை பாருங்கள், கேஷை கொடுத்துருக்கானுங்க, இவ்வளோ கேஷ் கொடுக்குறானுங்க, எப்படி இவ்வளோ பணம் கொடுக்குறானுங்க இவங்க, எங்கேருந்து பன்னீர்செல்வத்துக்கு இவ்வளோ பணம் வந்தது, ஏன் இவ்வளோ பணத்தை கொடுக்கிறார், அப்போ பன்னீர்செல்வம்ங்கிற பேர் வழி என்ன மாதிரியான ஒரு நபர் அப்படின்றத இதிலேருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தினா அதோட பன்னீர்செல்வம் சாப்டர் ஓவர். அவன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க, 2 பசங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க பணத்தை வச்சுக்கிட்டு. இவன் இப்போ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க வந்து கொஞ்சம் தடுமாறிட்டாங்க. இவங்க என்ன நினச்சாங்கன்னு எனக்கு தெரியல, இல்லை இவங்க யார்கிட்ட அசைன்மெண்ட்டை கொடுத்தாங்களோ அவங்க பன்னீர்செல்வத்துக்கு அந்த விஷயத்த சொன்னாங்களான்னு தெரியல. ஷானவாசருடைய வீடை சுற்று போட்டானுங்க பன்னீர்செல்வம் ஆளுங்க. ஓ, அப்போ இவ்வளோ நாள் நீ வந்து ஸ்டிங் ஆப்ரேஷன் எடுத்திருக்கியான்னு. அந்த சரவணன் எம்எல்ஏ எஸ்கேப் ஆயிட்டான். அவன் சௌராஷ்டிராக்காரர். அவன் எஸ்கேப் ஆயிட்டான். அவன் எஸ்கேப் ஆகிட்டு, ஆனால் இதெல்லாம் பதிவாயிடுச்சு. பதிவான உடனே நாங்கள் என்ன பண்ணோம், சரி விஷயம் வெளில கசிஞ்சிருச்சு, இப்போ நம்ம வந்து பிரேக் பண்ணிவிடுவோன்ட்டு டைம்ஸ் நோவுக்கு இமீடியட்டாக பேசி, ஐ திங்க் ராகுல் சிவசங்கர் தான் இருந்தாப்புலன்னு நினைக்கிறேன் டைம்ஸ் நோவில் அந்த சமயத்தில், இமெயிலெலாம் அனுப்பி பேசி எல்லாத்தையும் ஒளிபரப்பிட்டோம். அது மிகப்பெரிய அளவில் ஒரு 5 நாட்கள் ஓடியது கேஷ் ஃபார்வர்ட்ஸுன்ட்டு. அது வந்ததுக்கப்புறம் தான் அடிச்சு கட்டின்னு போய் சரண்டர் ஆனாப்பில் பன்னீர்செல்வம். இங்கே எடப்பாடி தரப்புக்கிட்ட சரண்டர் ஆகி அவங்க பாவம் கேபி முனுசாமிக்கு எல்லாமே ஷாக்கு. அவங்க எல்லாருமே உட்காந்துருக்காங்க, மைத்ரேயன், கேபி முனுசாமி, இவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. எல்லார்ட்டையும் போய்ட்டு நீ யாரும் வரலாம் பரவாயில்ல, நான் போய் சேர்ந்துட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. இவ்வளவு தாங்க பன்னீர்செல்வம். பன்னீர்செல்வம்ங்கிற நபர் இவ்வளவு தான், சரியா? அவருடைய மகன்கள் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு இன்னி கூட பாருங்கள் ஸ்டாலின் வீட்டில் போய் நிற்கிறாப்புல. என்ன இவருக்காக நின்று கோலப்பனை கூப்பிட்டு போனாரா? இன்னி வரைக்கும் கதறிக்கிட்டு இருக்க கோலப்பனை கூப்பிட்டு போனாரா? இல்லை கூட அந்த வைத்தியலிங்கம் எம்எல்ஏ இருந்தாரா? இவங்க யாருமே இல்லை. கூட இருந்தது யார்? ரவீந்திரநாத். ஸ்டாலின் ஒரு பொம்மை, இந்த பன்னீர்செல்வம் ஒரு பொம்மை. இந்த 2 பொம்மைக்கும் பிறந்த உதவாக்கரைகள் யார்? ஒன்று உதவாநிதி, இன்னொன்று இந்த ரவீந்திரநாத்ங்க பொறுக்கி, பொம்பளை பொறுக்கி. இந்த 2 பேரும் அங்கே நிற்கிறானுங்க. இதை வந்து இது ஒரு மிகப்பெரிய அரசியல் சந்திப்பா? இவங்க என்ன அரசியல் பேசியிருப்பானுங்க? இவங்க என்ன பேசியிருக்க முடியும்? ஒருத்தன் செய்தி வாசிப்பாளரை மவுண்ட் ரோடில் துரத்திட்டு ஓடினா, இன்னொருத்தன் தொப்பியை மாட்டிக்கிட்டு வருவான். அதுவும் என்ன துணை முதலமைச்சராக இருக்கும் பொழுதே தொப்பியை மாட்டிக்கிட்டு வருவான். எதுக்கு தெரியுமா? அது ஒரு முக்கியமான ஒரு ஹோட்டல். தொப்பியை மாட்டி இவனுங்க அந்தரங்க ரகசியத்தெல்லாம் பேசவே எனக்கு இஷ்டம் இல்லை. இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன், தொப்பியை மாட்டிட்டு வருவான். எதுக்கிடான்னா இவர் தனியாக இவர் போகிறது யாருக்கும் தெரியக்கூடாது. அந்த மாதிரி விஷயத்துக்கு தான், வேறு எதுக்கு? சும்மா அந்த கிருதாவில் மட்டும் வெள்ளை அடிச்சிட்டு இருக்கான்றதை வச்சுலாம் மட்டும் நீ இவன் பெரிய உத்தமெல்லாம் நினச்சிடாதீங்க. கடைஞ்சு எடுத்தால் அயோக்கிய பயல். இவன் மகனும் அது மாதிரி தான். அவன் கதையை கேட்டிங்கன்னா அது தனியாக ஒரு எபிசோடே போடலாம். சரி, இவங்க தனிப்பட்ட அந்தரங்க இதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க, மொத்தமாக பொறுக்கிகள், சரியா? ஆனால் திருமதி சசிகலா அவர்களுடைய அந்த கூற்று அவங்க உண்மையிலேயே தீர்க்கதரிசின்னு சொல்லலாம். ஏன்னா 2017 அவங்க சொன்னபோது நம்ம எல்லாருமே ஏளனம் பண்ணோம். அவங்க என்ன சொன்னாங்க? ஸ்டாலினும் பன்னீர்செல்வமும் அதை பரஸ்பரம் நல்லுறவுடன் இருக்கிறார்கள், சிரித்து கொள்கிறார்கள். சிரிக்கிறது ஒரு தப்பா அப்படின்ட்டு இன்றைக்கி எங்கே வந்து முடிஞ்சிருக்கு பாருங்கள்.
நேற்று காலையில் வாக்கிங், மதியானம் வீட்டுக்கு, இன்றைக்கி திரும்பி காலையில் வாக்கிங் போகும்போது நான் அங்கே போயிட்டு அப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு ஐஸ் ஃப்ரூட் மாமா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? போன வருஷம் ஒரு ஐஸ் ஃப்ரூட் மாமா நின்றுட்டுருப்பார். ஸ்டாலின் வரும்பொழுதெல்லாம் அந்த மந்திர கோலோட, இவர் பெரிய கஜக்கோல் பாண்டி, அப்படியே கோலோட தான் இவர் நடப்பார். அந்த கஜக்கோல் பாண்டி அப்படியே நடந்து வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் ஃப்ரூட் மாமா நின்றுட்டு இருப்பார். அந்த ஐஸ் ஃப்ரூட் மாமா நின்றுட்டு க்ஷேமமாக இருப்பேள், நன்னா இருப்பேள் அப்படின்ட்டு ஒரு கார் பக்கம் நின்றுட்டு இருப்பார். அந்த டிஷர்ட்டை மட்டும் மாற்றிடுவாங்க. ஒரு நாள் ஒரு பிங்க் கலர் டிஷர்ட், இன்னொரு நாள் கிரே கலர் டிஷர்ட், இன்னொரு நாள் ப்ளூ கலர் டிஷர்ட்னு ஒரு 4 நாள் இந்த கூத்து நடந்தது. 5வது நாள் எல்லாரும் காரி சோஷியல் மீடியாவில் துப்புறாங்கன்னு இந்த மாமா காணாமல் போயிட்டார். மாமா அதுக்கப்புறம் எப்போ காணாமல் போனார்னா, அந்த சென்னை வெள்ளம் வந்தது, அதோட காணாமல் போயிட்டார். மாமா அடிச்சுன்னு போயிட்டாரா என்னன்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஐஸ் ஃப்ரூட் மாமா தான் இந்த பன்னீர்செல்வம். சரியா? பாஜக வந்து ராஜ்யசபா எம்பி தரேன், உன்னை மத்திய அமைச்சர் ஆக்குறேன்னா காவி துண்டை போட்டுன்னு போய் அங்கே நிற்பாப்புல. யோசிச்சு பாருங்க. இந்த தீபாவுக்காக, தீபா யாருங்க? இந்த ஆள் காப்பந்து முதலமைச்சர். இந்த ஆள் நிற்கிறாப்புல எங்கே? அம்மாவுடைய சமாதியில் வெளியில் 45 நிமிஷம் நிற்கிறாப்புல. யாருக்கு காத்துட்ருக்காப்புல? தீபாவுக்காக காத்துட்ருக்காப்புல. தீபா வந்தோடனே தீபாவை அங்கே அம்மா சமாதிக்கு கூட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வீட்டுக்கு கூட்டு போகிறாப்புல. யார்? முதலமைச்சருடைய இல்லம் கிரீன்ஸ் ரோடில் கூட்டு போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா முதலமைச்சருடைய மனைவி, இப்போ அப்போது முதலமைச்சருடைய மனைவி, பன்னீர்செல்வத்துடைய மனைவி, அவங்க இப்போ இறந்துட்டாங்க. அவங்க பன்னீர்செல்வம் எல்லாரும் வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க. யாருக்கு? தீபாவுக்கு. அதுக்கப்புறம் குடும்பமே அந்த தீபா காலில் விழுது. இப்படிப்பட்ட ஒரு கேவலவாதியை பார்க்க முடியுமா? தீபாவை வந்து தீபாவுக்காக 40 நிமிஷம் காத்திருந்ததுலேருந்து ஆரம்பித்து அரசியலுக்கு வந்து 3 ஆண்டுகளான அண்ணாமலையை அண்ணன் அண்ணாமலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போகிற அளவுக்கு நீ கவுந்து போகிறன்னா, நீ வந்து சுயமரியாதையை பற்றிலாம் பேசினா வாயால் யாராவது சிரிக்க முடியுமா? இதுதாங்க பன்னீர்செல்வம். இப்படியான இந்த பன்னீர்செல்வத்தை இவர்கள் ஏன் இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க? 2 நாட்களாக 3 முறை ஸ்டாலின் சந்திப்பதற்கு. அஃப்கோர்ஸ் குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் தான் சந்திக்க முடியும், வேறு யாராவது சந்திக்க முடியுமா? இதில் வேற விஜய் என்னுடன் பேசவில்லை, நானும் விஜயுடன் பேசவில்லை. லூசு, உங்ககிட்ட விஜய் பேசுகிறேன்னா நீயும் அவன்கிட்ட பேசுகிறேன்னு தானே அர்த்தம். அது என்ன? விஜய் என்னுடன் பேசவில்லை, நானும் விஜயுடன் பேசவில்லை அப்படின்னு நீ சவுத்தை பார்த்து பேசிக்கிட்டு இருப்பியா? இல்லை விஜய் ஃபோட்டோவை பார்த்து பேசிக்கிட்டு இருப்பியா? ஆனால் இதில் என்ன பார்க்க வேண்டியதுன்னா, விஜய் எதுக்காக உங்ககிட்ட பேசணும்? உங்ககிட்டலாம் பேசுகிற அளவுக்கு வேலை இல்லாமல் இருக்காரா விஜய்? அப்படி வேலை இல்லாமல் குழப்பத்து இருக்கிற ஆள் ஸ்டாலின். அது ஒரு பொம்மை, நீயும் ஒரு பொம்மை, நானும் பொம்மை, நீயும் பொம்மை அப்படின்னு நீ அங்கே போய் நிற்கலாம், உன்னை என்கரேஜ் பண்ணலாம். மற்றபடி எதுக்காக உங்ககிட்ட பேசணும்? நீ யார் முதல்ல? இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. இதுவும் இன்சைட் இன்ஃபர்மேஷன், இதையும் போட்டு உடைக்கிறேன் நான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமதி சசிகலா அவர்கள் சமீபத்தில் விஜயுடைய கட்சியிலிருந்து வெளியேறிய ஒரு நபர் திருமதி சசிகலா அவர்களை சென்று சந்தித்திருக்கிறார். சந்தித்த பொழுது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பேசியிருக்காங்க. அவங்க நிறைய விஷயங்களை அளவலாவி இருக்காங்க. அப்போது அவங்க சொன்னதாக சில தகவல்கள், இதை மட்டும் பதிவு பண்ணுறேன். இதில் முக்கியமானது என்ன தெரியுமா? அதிமுக ஒன்றுபட வேண்டும். அதிமுக ஒன்றுபட்டு தான் இருக்கிறது. ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய வேற்றுமைகள் அப்படின்றது களையப்பட வேண்டும் அப்படின்றது அவங்களுடைய நோக்கம். அடுத்து திருமதி சசிகலா சொன்ன முக்கியமான விஷயம், சொன்னதாக நமக்கு வரக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக தொடர்வதில் எனக்கு முழு சம்மதம், அவர் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும். அடுத்து முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் பிரச்சாரத்தில் ஈடுபட போகிறேன். அடுத்து முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பன்னீர்செல்வம் ஒரு துரோகி. பன்னீர்செல்வம் வேண்டுமெல்லாம் சொல்லிக்கொள்ளலாம், சின்னம்மாவை நான் பார்த்தேன் அப்படின்ட்டு. நீ தடவை ஆரம்பிச்சதே அவங்களுக்கு எதிராக தானே. அவங்க சொல்லும்போது பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவனால தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சது. இதே வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. நான் இவனை முழுமையாக நம்பினேன், இவனால தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சது. எனக்கு எடப்பாடி பழனிசாமி பிரச்சனை கிடையாது, இவன் தான் எல்லா பிரச்சனைக்கும் சூத்திரதாரி, இவன் தான் எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்பம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் டிடிவியோ திருமதி சசிகலாவோ சேர்ந்து பன்னீர்செல்வத்தை சந்தித்ததாக எங்கேயாவது பார்த்தீங்களா? இல்லை பன்னீர்செல்வத்தை திருமதி சசிகலா அவருடைய இல்லத்திற்கு அழைத்தாவது பார்த்தீங்களா? வைத்தியலிங்கமாவது வந்து போனார் பத்திரிகை கொடுக்கறதுக்குன்ற பேரில். ஆனால் பன்னீர்செல்வம் கண்டுக்கவே இல்லை. இதுதான் உண்மை.
இங்கே நடக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னா, திருமதி சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை நாம் கைப்பற்ற வேண்டும் அப்படின்றதெல்லாம் இல்லை. அதை விட கடந்து அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்ற எண்ண ஓட்டத்தை நோக்கி பயணிக்க துவங்கிவிட்டார். இதுதான் நியூஸ் பிரேக். இதுதான் உண்மையான நியூஸ் பிரேக். இதான் இவங்க பிரேக் பண்ணியிருக்கணும், பிரேக்கிங் நியூஸ் அப்படின்ட்டு. இதுதான் ஃப்ளாஷ் பண்ணியிருக்கணும், பிரேக்கிங் நியூஸ்ன்ட்டு. ஏன்னா இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சூத்திரதாரி திருமதி சசிகலா. 2017 பாஜகவால் ஆரம்பிக்க வைக்கப்பட்ட ஆட்டத்தை பாஜகவாலேயே முடிவுக்கு கொண்டு வந்தார் சசிகலா அப்படின்றத நம்ம இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பாஜக புறக்கணித்த காரணத்தினால், அதாவது பிரதமருடன் நான் சந்திப்பேன், பாக்கியம் 4 நாளைக்கு முன்னாடி சொல்கிறாங்க, என்னுடைய பாக்கியம் உங்களை சந்திப்பது அப்படின்னு. 4 நாள் இல்லை சந்திக்க முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் அதெல்லாம் முடியாது, நீ உன்னுடன் கூட்டணி இருந்தது தான் எங்களுடைய மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்கிறாருன்னா நீங்கள் அப்போயே புரிஞ்சுக்கலாம் பன்னீர்செல்வம் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்த நாளே போய் ஸ்டாலினை போய் நீ சந்திக்கிறேன்னா, அதுவும் ஸ்டாலின் வீட்டு படியேறேன்னா உன்னை என்னன்னு சொல்கிறது? ஸ்டாலின் மேடை ஏறி எடப்பாடி பழனிசாமியோடைய கையை பிடித்து நான் கெஞ்சினேன், கருணாநிதியை புதைப்பதற்கு 6 அடி குழியை கொடுங்கள் என்று கெஞ்சினேன் என்று சொன்னது கெத்தா, இல்லை ஸ்டாலின் வீட்டு படியேறி ஸ்டாலின் கையை பிடித்து கொண்டு நிற்பது கெத்தா அப்படின்றத அதிமுகவுடைய ஆதரவாளர்களுடைய மனசாட்சிக்கே விட்டு விடுகிறேன். இப்படிப்பட்ட அயோக்கிய பயல் ஓரங்கட்டப்படுவது அப்படின்றது சரி. இந்த நேரத்திற்காகத்தான் சசிகலாவும் காத்திருந்தார். இந்த ஒரு தருணத்திற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமியும் காத்திருப்பார். அது இனிதே நடந்து விட்டது. பன்னீர்செல்வம் செய்வது எல்லாமே அதிமுகவுக்கு அனுகூலம்தான். இதே போல தொடர்ந்து ஸ்டாலினை சந்தித்து கொண்டு, ஸ்டாலினை வாழ்த்தி கொண்டு, ஸ்டாலினுடன் உறவாடி கொண்டு பன்னீர்செல்வம் இருப்பது தான் நல்லது என்பதனை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.